பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் பல தேவைகளை வைத்திருக்கிறார். அந்த தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, நிறைவேற்றிக் கொள்வதற்காக உலகத்தில் பல வழிகளையும் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உலகத்தில் சில வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளில் அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்களும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பாத நிராகரிக்கிறவர்களும் அந்த வழிகளிலே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். வியாபாரம், விவசாயம், தொழில், பணம், இது போன்று தன்னுடைய சக்தி, பலம், தன்னுடைய பேச்சு, இவற்றின் மூலம் மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவரை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பொதுவான வழிகளை விடவும் விசேஷமான சில வழிகளை காட்டியிருக்கிறார். நாம் எப்படி பணத்தினால், நம்முடைய சக்தியினால், நம்முடைய செல்வாக்கினால், நம்முடைய தொழிலினால், விவசாயத்தினால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோமோ, பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறோமோ, அதே போல அல்லது அதை விடவும் மேலாக அந்த இஸ்லாம் நமக்கு விசேஷமாக தந்திருக்கிற அந்த வழிகளில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அது நமக்கு மட்டும்தான், நம்மல்லாதோர் அதிலே நம்முடன் நண்பர்களாக முடியாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு இப்படிப்பட்ட சில முக்கியமான வழிகள் சொல்லித் தரப்பட்டிருக்கின்றன. அதிலே மிக முதன்மையாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான், மனிதனுடைய வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கும், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்திக்ஃபார், தௌபா. அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதும் தௌபா செய்வதும். சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த மக்கள் அவர்களை மறுத்தது மட்டுமல்ல, அவர்களை கொடுமை செய்தார்கள். அல்லாஹு தஆலா சில வருடங்கள் அவர்களுக்கு மழையை நிறுத்திவிட்டார். விவசாயிகளாக இருந்தவர்கள் கடும் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். குழந்தைகள், ஆண் குழந்தைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறுத்திவிட்டார். அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளவில்லை. அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறார். ஃபகுல்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்துக்கு நான் சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் அவர்கள் தொடராக சொல்லிக் கொண்டு சென்றார்கள். உங்களுக்கு அல்லாஹ் தொடரான மழையை அனுப்புவார். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தருவார். சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபாருடைய பயனை சொல்கிறார்கள். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் தொடரான மழையை அனுப்புவார். நமக்கு விவசாயம் செய்யலாம், மழையை இறக்கி வைப்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் மழையை இறக்கி வைக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கும் சக்தி இருக்கிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய கூட்டத்துக்கு சொன்ன வார்த்தைகளை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யுமத்திஅகும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா. உங்களுடைய மரண நேரம் வரும் வரைக்கும் உங்களை மிக அழகிய வாழ்க்கையில் வாழ வைப்பார். அழகான வாழ்க்கையை பெறுவதற்கு நாங்கள் பணம் சம்பாதிக்க நினைக்கிறோம், சொந்தமாக வசதியான வீடு கட்ட நினைக்கிறோம், நல்ல இடத்திலே திருமணம் செய்ய நினைக்கிறோம், இன்னும் எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அழகிய செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பான். வயஸிதுகும் குவ்வத்தன் இலா குவ்வத்திகும். உங்களுக்கு இருக்கிற சக்தியுடன் மேலதிகமாக இன்னும் ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சக்தி அது மனிதனுடைய உடல் சக்தியையும் குறிக்கிறது, மனிதனுக்கு அவனுடைய சொத்துக்களால் கிடைக்கிற சக்தியையும் குறிக்கிறது, மனிதனுக்கு ஆரோக்கியம் என்ற கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியையும் அது குறிக்கிறது. வயஸிதுகும் குர்ஆனுடைய எந்த ஒரு வார்த்தையும் காரணம் இல்லாமல் சொல்லப்படுவதில்லை. அதற்கு பின்னால் ஒவ்வொரு ஹர்ஃபாக இருந்தாலும் அதற்கு பின்னால் மிக ஆழமான கருத்து இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வயஸிதுகும் குவ்வத்தன் இலா குவ்வத்திகும். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுடைய பலம் இருக்க மேலதிகமான ஒரு பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டுமா? இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்கள். வாழ்க்கையில் செழிப்பு வேண்டுமா? அதற்கு உரிய வழி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மிக பயங்கரமான ஒரு பஞ்சம் வருகிறது. சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பஞ்ச காலத்தில் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்ற ஒரு தொழுகை இருக்கிறது. மக்கள் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு மைதானத்திலே சென்று தொழுதுவிட்டு குத்பா செய்து அல்லாஹ்விடத்திலே மலையை கேட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சகாலம் கடுமையான கஷ்டம், மக்களை அழைத்துக் கொண்டு மைதானத்துக்கு சென்றவர்கள் இஸ்திஸ்காவுடைய தொழுகையை நிகழ்த்திவிட்டு மிம்பரில் குத்பாவுக்காக வேண்டி ஏறுகிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆச்சரியம், குத்பாவில் அவர்கள் எதுவும் பேசவில்லை, எந்த துஆவும் கேட்கவில்லை, மலையை இறக்கி வைப்பாயாக என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. வெறும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இஸ்திக்ஃபார் மட்டும் செய்துவிட்டு கீழே இறங்கி விடுகிறார்கள். வந்தவர்கள் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பெரும் உலமாக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம். போய் கேட்கிறார்கள், மலை கேட்க வேண்டி வந்தோம், ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையும் மலைக்காக கேட்கவில்லை, வெறும் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு கீழே இறங்கி விட்டீர்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் மலை தவறமாட்டாதோ அந்த நட்சத்திரத்தை நான் பிடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அவர்கள் நட்சத்திரம் என்று சொன்னது வானத்திலே இருக்கிற இந்த ஸ்டார்களை அல்ல. மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நட்சத்திரங்களால் மழை பொழிகின்றன. அவர்கள் சொன்ன நட்சத்திரம் அது அல்ல. அவர்கள் சொன்ன நட்சத்திரம் இந்த இஸ்திக்ஃபார். நான் இஸ்திக்ஃபாரை பிடித்திருக்கிறேன், அதை பிடித்தால் மழை தவறமாட்டாது, மழை வந்துவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்திக்ஃபார் என்று சொல்வது வெறும் பாவம் செய்து விட்டோம் என்பதற்காக வேண்டி உள்ளதல்ல. நமக்கு திலாவத் எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ, விக்ரும் தொழுகையும் எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ, இஸ்திக்ஃபார் என்பது தனியான இபாதத். சஹாபாக்கள் இந்த உம்மத்திலே தெரிவு செய்யப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஓபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்திலே அவர்களுடைய அமல் இஸ்திக்ஃபாரிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்று அவர்களை அல்லாஹ் வர்ணித்திருக்கிறார். வெறும் பாவம் செய்துவிட்டோம் என்பதற்காக வேண்டி அல்ல, அன்றாடம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் எண்ணி சொல்கிறார்,
100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன். என்ன பாவம் செய்தார்கள்? பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான நபி சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இந்த உம்மத்துக்கு இஸ்திக்ஃபார் இபாதத்தாக இருக்கிறது, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு அந்த காலத்திலே ஆட்சியாளராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். பெரிய மனிதர் வந்திருக்கிறார், அனைவரும் கண்ணியப்படுத்துகிறார்கள். நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர் பல வருடங்களாக ஒரு பிரச்சனையிலே பாதிக்கப்பட்டு மனசால் துடித்துக் கொண்டிருந்த ஒருவர் ஓடோடி வந்தார், சலாம் சொன்னார். தனக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த பெரும் மனிதரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் வந்திருக்கிறார், அவர்களிடத்திலே போய் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. திருமணம் முடித்து பல வருஷங்கள், நிறைய செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆனால் இத்தனை வருஷம் ஆசைப்படுகிறேன், குழந்தை பாக்கியம் இல்லை, ஏதாவது துஆ சொல்லி தாருங்களேன். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே வார்த்தையிலே சொன்னார்கள், அக்ஸிர் மினல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை கூட்டிக் கொள்ளுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த மனிதர் அந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொண்டார். அன்று இருந்து ஆரம்பித்தவர் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்தார். எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்வார். அதிகமான நாட்கள் அவர் 700 தடவைகளுக்கு மேலால் இஸ்திக்ஃபார் செய்வார். இப்படியே செய்து வருகிறார். சில வருஷங்கள் கழிகின்றன, குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டார். வருடங்கள் செல்ல செல்ல குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 10 ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள், வளர்ந்து நல்ல மனிதர்களாக வளர்கிறார்கள். இந்த செய்தி அங்கே மக்களுக்கிடையிலே பிரபல்யமாகிறது, எல்லோரும் பேசுகிறார்கள். இவர்தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆவை ஓதி குழந்தைகளை பெற்றெடுத்தவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் செய்தி கிடைக்கிறது. அவர்கள் அந்த மனிதரை அழைத்து செய்தியை கேட்கிறார்கள், என்ன ஓதினீர்கள்? சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னார்கள். நான் இப்படி 700 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்து வந்தேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நல்ல செய்தி, பெரும் பாக்கியம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒன்றை தவறிவிட்டீர்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கிருந்து இந்த துஆவை உங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் என்பதை கேட்க தவறிவிட்டீர்களே என்றார்கள். அந்த மனிதர் கை செய்தப்படுகிறார், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த இமாம் அவர்களை சந்தித்தால் நான் இதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், அன்று நீங்கள் இப்படி சொன்னீர்கள், நான் இஸ்திக்ஃபார் செய்து வந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது எனக்கு 10 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த துஆவை நீங்கள் எங்கிருந்து சொல்லித் தந்தீர்கள்? சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஓதி பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தைகளை தருவார். சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், யஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், உங்களுக்கு இருக்கிற சக்தியுடன் மேலதிகமான ஒரு சக்தியை அல்லாஹ் தருவார். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது, இந்த பூமிக்கு மேலே வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தைகளை தந்தான் என்றால் அது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மேலதிகமான சக்தி, ஒரு மேலதிகமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், நாம் பிடிக்க வேண்டிய நட்சத்திரம், நாம் பிடிக்க வேண்டிய உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய அமல் இஸ்திக்ஃபார். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் ஈமானுடைய பார்வையில் பார்க்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும், இந்த பிரச்சனையை நான் இஸ்திக்ஃபார் மூலமாகவே தீர்க்க போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்து இந்த பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன். நிச்சயமாக தீர்க்கப்படும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் ஒரு பொழுதும் கைவிடப்படுவதில்லை.
நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வடிக்கக்கூடிய ஒரு சற்று கண்ணீராக இருக்கலாம், கையை தூக்கி கேட்கக்கூடிய துஆவின் ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு எழுத்தாக இருக்கலாம். வீணாகி விடுகிறது என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. அதற்கு பின்னால் நாங்கள் கண்டும் நாங்கள் காணக்கூடிய காணாத எத்தனையோ கயிறுகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை நாம் பணத்தினால் பூர்த்தி செய்வது போல பணத்தால் பூர்த்தி செய்ய முடியாத தேவைகளை கூட இஸ்திக்ஃபார் மூலமாக நமக்கு பூர்த்தி செய்து கொள்ளலாம். இரண்டாவது, மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பிரதானமான ஒரு அமல் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு 2 ஆசைகள் இருக்கிறதோ 2 காரியங்களை செய்யட்டும். மன் கர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுஸாத ஃபீ உம்ரிஹி. எல்லாருக்கும் இருக்கிற ஆசைகள் சொன்னார்கள். தன்னுடைய பொருளாதாரத்திலே விஸ்தீரணம், பரக்கத், விசாலம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை, எல்லோருக்கும் இருக்கிறது. இரண்டாவது, வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, நீண்ட காலம் வாழ வேண்டும், என்னுடைய அடையாளங்கள் உலகத்திலே இருக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கிறது. அந்த 2 ஆசைகள் யாருக்கு இருக்கிறதோ 2 காரியங்களை செய்யட்டும். முதலாவது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும். பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிற 2 சாவிகள், 2 திறவுகோல்கள். அந்த திறவுகோல்களை பயன்படுத்தி வானம் பூமியுடைய எல்லா கதவுகளையும் திறந்து கொள்ளலாம். அவர்கள் அந்த உடல்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாக்கியம். அந்த உடல்களிலிருந்து உயிர் போய்விட்டால் மையத்தை வைத்துக் கொண்டு கால்களில் விழுந்து அழுதாலும் அந்த பாக்கியம் போய்விட்டது, திருப்பி எடுக்க முடியாது. மனைவி போனால் ஒரு மனைவியை எடுத்துக் கொள்ளலாம், குழந்தைகள் போனால் குழந்தைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, நண்பர்கள் போனால் நண்பர்களை தேடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தாயும் தகப்பனும் ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான். இருக்கிறவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்யட்டும் என்று சொன்னார்கள். இரண்டாவது, தன்னுடைய உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும். அவருடன் பகை, இவருடன் பகை, அவருடன் சண்டை, இவருடன் சண்டை, அவருடன் பேசுவதில்லை, இவருடன் கோபம் என்றிருந்தால் வாழ்க்கையில் இரணத்துடைய பரக்கத்தும் கிடைக்க மாட்டாது, வாழ்க்கையுடைய பரக்கத்தும் கிடைக்க மாட்டாது. உலகத்தில் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள். உலகத்தில் சமூகத்தில் முன்னுக்கு வந்த பலர் இருக்கிறார்கள், உயர்ந்த அந்தத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சமூகத்திலே உயர்ந்து வந்து உலகத்திலே பெரும் சாதனைகள் படைத்த நல்ல மனிதர்களுக்கு பின்னால் ஒன்றோ அவர்களுடைய தாய் தகப்பனுடைய துஆ, அவர்களுடைய தாய் தகப்பனுடைய நலவு, தாய் தகப்பனுடைய சந்தோஷம் இருக்கிறது, அல்லது அவர்களில் இருவரில் ஒருவருடைய துஆ அல்லது நலவு, அவர்களுடைய அன்புதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பணத்தினால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது போல தாய் தகப்பனை கவனித்தும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். பிரச்சனை வரும்பொழுது சில பொழுது நாங்கள் சதகா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சதகா நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்க்கும். அதே நேரத்திலே நாம் மறந்துவிடக்கூடாது, தாய் என்று ஒருத்தி இருக்கிறார், தகப்பன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்களை, அந்த சாதிகளை பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். மூடப்பட்ட கதவுகளை திறந்து கொள்ளலாம். எங்களுடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் அவர்களுக்கு உபகாரம் செய்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம், தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ஹதீஸில் சொல்லித் தரவிருக்கக்கூடிய இன்னும் ஒன்றுதான், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, வாழ்க்கையில் விசாலத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள மிக சிறந்த ஒரு வழி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். சமூகத்திலே இருக்கிற பலகீனர்களுக்கு அன்பு காட்டுவது, உபகாரம் செய்வது. பலகீனர்கள் என்று வரும்பொழுது வெறும் உடலால் பலகீனர்கள் அல்ல, சிலர் பணத்தால் பலகீனர்களாக இருப்பார்கள், இன்னும் சிலர் செல்வாக்கில் பலகீனர்களாக இருக்கிறார்கள், இன்னும் சிலர் அழகிலும் அந்தஸ்திலும் பலகீனர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு சமூகத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், மஹல்லாவிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்.
ஊரில் உள்ளவர்களுக்கு அவர்கள் ஒரு சாவி, அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்து நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் வாழ்க்கையுடைய பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். உபகாரம் என்று வரும் பொழுது வெறும் பணத்தினால் செய்யப்படுகிறது தான் உபகாரம் என்பதல்ல. உபகாரம் என்பது பேச்சினாலும் இருக்கிறது, பணத்தினாலும் செய்யலாம், ஒரு புன் சிரிப்பாலும் செய்யலாம். அவர்களுடன் கலந்து உட்காருவதும் உபகாரம் தான். நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய அந்தஸ்துக்குரியவர்களையே தேடுகிறோம். எங்கு சென்றாலும் என்னுடைய அந்தஸ்துக்குரியவர் யார் இருக்கிறார் கூட அமர்வதற்கு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, பரக்கத் வாழ்க்கையுடைய அபிவிருத்தி இங்கே இருக்கிறது. சமூகத்திலே இருக்கிற தாழ்ந்த மனிதர்கள் பலகீனர்களுடன் சேர்ந்து உட்கார்வோம். சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அந்த வார்த்தை, அதாவது செல்வந்தர்கள், உயர்ந்தவர்கள், சாதாரண மனிதர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை போல உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமையும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். இன்னமா துர்ஸகூன் வ துன்ஸரூன பிதுஆஃபாஇக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இரணம் கொடுக்கப்படுவதும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுவதும், உங்களுக்கு கஷ்டங்களின் பொழுது அல்லாஹுடைய உதவி வருவதும் எதன் மூலமாக தெரியுமா? பிதுஆஃபாஇக்கும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பலகீனர்களுடைய பரக்கத்தினால் தான். அவர்களோடு நீங்க நெருங்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு உபகாரம் செய்கிறீர்கள், அவர்களுக்கு சலாம் சொல்கிறீர்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள். இந்த பரக்கத்தினால் தான் உங்களுக்கு கஷ்டங்களின் பொழுது உதவி கிடைக்கிறது, உங்களுக்கு ஆகாரம், சாப்பாடு, ரிஸ்க் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சமூகத்திலே அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள், அந்த சமூகம், அந்த ஊரார்கள் அவர்களை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்துவோம். இவர்களை அவர்களுடன் சேர்ந்து நடப்போம், அனுசரித்துக் கொள்வோம், சலாம் சொல்வோம். யாரை விடவும் தம்மை உயர்ந்தவர்களாக நினைக்கக்கூடியவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. எல்லோரும் சமமானவர்கள், சமமாக பிறந்தவர்கள், சமமாக போகிறவர்கள். இடையிலே இருக்கிற இந்த பணமும் செல்வமும் அழகும் வீடும் எங்களுக்குள்ளே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கம் இன்னும் ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறது. மார்க்கத்துடைய ஷரியத்துடைய அறிவுக்காக யார் தங்களுடைய வாழ்க்கையை வக்ஃப் செய்து விட்டார்களோ அவர்களுக்கு செலவழிப்பது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார். அவர் வந்தது தன்னுடைய சொந்த சகோதரரை பற்றி ஒரு முறைப்பாடு செய்வதற்காக. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் குடும்ப பாரம் இருக்கிறது, செலவு இருக்கிறது. நான் மட்டும்தான் தொழில் செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், செலவழிக்கிறேன். என்னுடைய சகோதரர் இருக்கிறார், சம்பாதிக்க வருவதில்லை, தொழிலுக்கு வருவதில்லை. அவருடைய வேலையெல்லாம் மஸ்ஜிதுக்கு வருகிறார், உங்களுடைய மஜ்லிஸிலே இருந்து கொண்டு நீங்கள் சொல்கிற அந்த இல்மை படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தொழில் புரிய வருவதில்லை, அவர் செலவழிப்பதில்லை. அவருக்கும் என்னுடன் வர சொல்லுங்களே என்று முறைப்பாடு செய்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமான வார்த்தையில் அவருக்கு பதில் சொன்னார்கள். அது அவருக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்துக்கே பதிலாக அமைகிறது. சொன்னார்கள், லஅல்லக துர்ஸகு பிஹி, நீங்கள் அவரின் காரணத்தினால்தான், அவர் இங்கே வந்து அமர்கிற காரணத்தினால்தான் உங்களுக்கு இரணம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றார்கள். உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது, இரணம் கிடைக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அவர் இங்கே அமர்வதுதான் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துக்கென்று தம்மை வக்ஃப் செய்து விட்டவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். முஹ்லிஸ்களாக, நல்ல மனிதர்களாக, இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு செலவழிப்பதிலே அல்லாஹ் வாழ்நாளுடைய செல்வத்துடைய பரக்கத்தை வைத்திருக்கிறார். அடுத்து நல்ல வழிகளில் எங்களுடைய செல்வங்களை செலவழிப்பது. நல்ல வழிகளில் செல்வங்களை செலவழிப்பது இருக்கிறதே, இது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய, பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற மிக பிரதானமான ஒரு வழி. நீங்கள் கொடுக்கிற சதகாக்களும்
வானத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும் வானத்திலே சண்டையிட்டுக் கொள்கின்றன. சதகா இங்கிருந்து போகிறது, அங்கிருந்து ஒரு மனிதனுக்கு முசீபத்து வருகிறது, ரெண்டுக்கும் இடையில யுத்தம் நடக்கிறது. கடைசியாக உங்களுடைய சதகா அந்த சோதனையை திகைத்து விடுகிறது, வெற்றி கொண்டு விடுகிறது. அல்லாஹு தஆலா அந்த கதவை மூடி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் செலவழியுங்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதமுடைய மகனே, நான் தந்திருக்கிற செல்வத்தை நீ தாராளமாக செலவழிப்பாயாக. நீ செலவழித்தால் நான் உன் மீது செலவழிப்பேன். பொருளை பெருக்குகிற வழி, பணத்தை பெருக்கிறதற்குரிய வழி அதை சேர்ப்பதல்ல, அதை செலவழிப்பது. லா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைக். மனைவியை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செலவழிக்கும் பொழுது எண்ணி எண்ணி செலவழிக்காதே, அல்லாஹ்வும் எண்ணி எண்ணி தருவார். மன் கல்லல குல்லில வமன் கஸ்ஸர குஸ்ஸிர. யார் கொஞ்சமாக செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கப்படும், யார் நிறைய செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய கொடுக்கப்படும். இறைத்த கிணற்றில் தான் நீர் ஊறுகிறது என்று சொல்லுவார்கள். கிணற்றை தோண்டுகிறார், நல்ல தண்ணீர் வருகிறது, இந்த தண்ணீரை வெளியே எடுக்கக்கூடாது, இதிலே குறைவு ஏற்பட்டுவிடும், இது நிறைந்து எங்களுடைய வீட்டுக்கே இந்த தண்ணீர் வடிந்து வரட்டும் என்று கிணற்றை அப்படியே விட்டு விட்டு வந்துவிட்டால் அந்த கிணறு ஒரு பொழுதும் ஊறப்போவதில்லை, அது நிறைய போவதும் இல்லை. அதனுடைய ஊற்று படிப்படியாக நாட்கள் செல்ல செல்ல நின்றுவிடும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வமும் அப்படித்தான். இந்த செல்வம், இந்த பணம் எப்பொழுதும் நம்முடைய கையிலே இருப்பதில்லை. அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம், நாட்களுக்கு நாள் மனிதர்களுடைய நிலைகளை, மனிதர்களுடைய நாட்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊர்களிலும் சிந்தித்து யோசித்து பாருங்கள். செல்வந்தர்களாக ஒரே குடும்பம் பல தசாப்தங்களாக இருந்தார்கள் என்று காட்ட முடியாது. 20 வருடங்களுக்கு முன்னால் செல்வந்த குடும்பங்களாக இருந்தவர்கள் 20 வருடங்களுக்கு பின்னால் சாதாரண குடும்பங்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த 20 வருடங்களுக்கு முன்னால் சாதாரணமான குடும்பங்களிலே இருந்தவர்கள் 20 வருடங்களுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். செல்வாக்கு என்பது எப்பொழுதும் ஒரே சமூகத்துக்கு, ஒரே குடும்பத்துக்கு இருப்பதில்லை. மாற்றி மாற்றி அல்லாஹ் அதை உலகத்திலே அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் 2 மலக்குகள் உலகத்துக்கு இறங்குகிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது, 2 மலக்குகள் உலகத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் காலையிலே வருவதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அந்த வேலையை செய்துவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். ஒரு மலக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, அவர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். அந்த அறிவிப்பு ஒரு துஆ, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், இந்த நாளில் யாரெல்லாம் பணத்தை செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்குரிய பகரத்தை நீ கொடுத்து விடுவாயாக. மலக்கை இறக்கி இருக்கிறது அல்லாஹ். அவரை இறக்கியதனுடைய நோக்கமும் அந்த ஒரு துஆ மட்டும்தான். இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது மறுக்கப்படுமா? ஒவ்வொரு நாளும் இது நடைபெறுகிறது. அவர் துஆ கேட்டுவிட்டு போய்விடுகிறார். 2வது மலக்கு எதற்காக வருகிறார்? அவரும் ஒரு துஆவை கேட்கிறார். அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் தலஃபா. யா அல்லாஹ், இன்றைய தினம் செல்வத்தை யாரெல்லாம் தடுத்து பதுக்கி வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய செல்வத்துக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக. இதை சொல்லிவிட்டு அந்த மலக்குகள் இங்கிருந்து போய்விடுகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அழிவு என்பது வெறும் நெருப்பினால் மட்டும்தான் வருகிறது என்பதல்ல. அழிவு என்பது வெறும் மழை நீரினால் மட்டும்தான் வருகிறது என்பதல்ல. அழிவு என்பது வெறும் நோயினால் மட்டும்தான் வருகிறது என்பதல்ல. அழிப்பதற்கு எத்தனையோ தோற்றங்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன. நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை, அவர்களுடைய செல்வங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் வகை வகையான வேதனைகளை பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாராளமாக செலவழிப்போம். நல்ல வழிகளில் செலவழிப்பதை நாங்கள் செலவிலே சேர்க்கக்கூடாது, அதை வரவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறைவதில்லை.
பகீல்களாக இருக்கிறவர்களை, கஞ்சர்களாக இருக்கிறவர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களும் வெறுக்கிறார்கள், அல்லாஹ்வும் வெறுக்கிறார். யார் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக, விசாலமான உள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மக்களும் நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வும் நேசிக்கிறார். மக்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வும் தனவந்தர்களை நேசிக்கிறார். நல்ல அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வும் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்க வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு குத்பா செய்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய காதிலே முதலாவது விழுந்த வார்த்தை, அவர்கள் சொல்கிறார்கள், அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸல்லூ பில்-லைலி வன்-நாஸு நியாம். மனிதர்களே, மக்களுக்கிடையில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், நிறைய சலாம் சொல்லுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், அத்இமுத் தஆம், மக்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், விருந்து கொடுங்கள், நிறைய சாப்பாடு கொடுங்கள். வஸல்லூ பில்-லைல் வன்-நாஸு நியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்கி இருக்கிற நேரத்திலே நீங்கள் எழுந்து இரவிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுங்கள். அவர்கள் அந்த மனிதர் சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் சொல்கிறார்கள், 2 வேதங்களையும் முன்னால் உள்ள வேதங்களை படித்திருந்தவர் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டதும் இந்த வார்த்தை எனக்குள்ளே பதிந்து விட்டது. நேராக சென்று அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, செலவழிப்பதனால் செல்வம் குறைந்து விடுவதில்லை. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சேகரித்து 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 வைக்கிறோம். எத்தனையோ பேர்கள் பணத்தை ஏன் சேகரிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் சாப்பிடுவதும் இல்லை, சாப்பிட கொடுப்பதும் இல்லை, செலவழிப்பதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. அக்கவுண்டுகளிலே நிறைய சேர்த்துவிட்டு யாருக்கோ விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். எங்களுடைய ஊர்களிலே இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற வீடுகளை பாருங்கள். அதிகமான வீடுகள் யார் கட்டிய வீடு? எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோருடைய பெற்றோர்களாக இருந்தவர்கள் கட்டிய வீடுகளிலே நாங்கள் வசிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவர்கள் எங்களுக்கு ஞாபகம் வருகிறார்கள். குழந்தைகளை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு சீரான கல்வியை கொடுக்க வேண்டும், நலவுகள் செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய ஆசிரத்தை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது. நாங்கள் குழந்தைகளுக்கும் சேகரித்து நாங்கள் நினைக்கிறோம் பேர குழந்தைகளுக்கும் சேர்த்து விட்டு போக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த விடயத்திலே நம்முடைய புத்திகளை போட தேவை இல்லையோ அவற்றிலே போய் நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் போய் கஷ்டங்களிலே விழுகிறோம். நமக்கு இரணம் தருவதை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறார். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதை மார்க்கம் காட்டியிருக்கிறது. அளவுக்கு அதிகமாக அதை அலட்டிக் கொள்ளும் பொழுது அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. என்னுடைய குழந்தைகள் செல்வந்தர்களாக வாழ்வது, என்னுடைய பேர குழந்தைகள் செல்வாக்குள்ளவர்களாக செல்வந்தர்களாக இருப்பது, அது என்னுடைய கையில இல்லை. நான் எவ்வளவு சேகரித்து விட்டு போனாலும் அல்லாஹ் நாடி இருந்தால் என்னுடைய குழந்தைகள் ஏழைகள் என்றால் ஏழைகள் தான். நாம் எத்தனையோ பேர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம், செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும் நாம் செல்வாக்குள்ள செல்வமுள்ள குடும்பங்களில் வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தந்தான், அவன் தந்ததை அவனுடைய வழியிலே செலவழிப்போம். ஜகாத் கொடுப்பதன் மூலம் நம்முடைய செல்வத்தில் குறைவு ஏற்பட மாட்டார்கள். 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸலாசுன் உக்ஸிமு அலைஹின்ன, 3 விஷயங்களை நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். அதிலே ஒன்று சொன்னார்கள், மா நஃபஸத் ஸதகத்தும் மின் மால், நீங்கள் கொடுக்கிற சதகா, நீங்கள் கொடுக்கிற ஜகாத் உங்களுடைய செல்வத்தை குறைத்து விட மாட்டார்கள். ஜகாத்துக்கு ஜகாத் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணமே அது செல்வத்தை வளர்க்கிறது. விவசாயத்திலே பரக்கத்து வேண்டுமா? விவசாயத்திலே அபிவிருத்தி வேண்டுமா? விவசாயம் பெருக வேண்டுமா? விவசாயத்துடைய ஜகாத்தை நாங்கள் அந்தந்த நேரங்களிலே கொடுத்து விட வேண்டும். அறுவடை செய்யும் பொழுது மார்க்கம் விவசாயங்களுக்குரிய ஜகாத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அறுவடை காலமாக இருக்கிறது, அறுவடை செய்யக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கை மறந்துவிடக் கூடாது. இதுவெல்லாம் நம்முடைய ஆற்றல்களினால் வந்த விவசாயம் அல்ல, நம்முடைய சக்தியினால் நாங்கள் பொழிய வைத்த மழை அல்ல, நம்முடைய பலத்தினால் நாங்கள் எடுத்த தண்ணீர் அல்ல.
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது. அவன் சோதனையையும் வைத்திருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள், யார் இதிலே உரிமை கொண்டாட நினைக்கிறார்கள். ஜகாத்தை நிறைவேற்ற தவறிவிட்டோமா பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. உலகத்திலேயே அவருடைய செல்வத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமக்கு தேவையான சட்ட திட்டங்களை உலமாக்களை அணுகி கேட்டு நம்முடைய ஜகாத்துகளை வருடாந்தம் முறையாக நிறைவேற்றி விடுவோம். அதன் மூலம் நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், பரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயா.